ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியத்தின் மூலமாக சிக்கல். கரூர்ல உள்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. 3 மாதமாக நிறுத்தப்பட்டிருந்த அவருடைய பிரச்சார வாகனம் கரூர் கொண்டு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இப்போ சிபிஐ விசாரிக்கிறாங்க. வருமான வரித்துறை புலி படத்திற்கு வாங்கின 15 கோடி ரூபாய்க்கு அவர் வருமான வரி செலுத்தல அப்படின்னு சொல்லி 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே தனித்தனியா ஐசோலேட்டடா நடந்த நிகழ்வுகள்னு பார்க்கணுமா? இது எல்லாத்தையும் ஒரு புள்ளியில கொண்டு இணைக்க வேண்டிய தேவை இருக்கா? இது எல்லாமே தனித்தனியா நடக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ். அவங்க இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையால் கையாளப்படுது. வருமான வரித்துறைங்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய அது பழைய ஒரு கேஸு. அதில் இவருக்கு ஒரு வழக்கு அது எல்லாருமே உரிமை இருக்குது. அவர் கேட்குறாரு. இப்போ தீர்ப்பு அப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் அதை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஎஃப்சி அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு இண்டிபெண்ட் பாடி. அது அந்த சான்றிதழ் விஷயத்தில் தாமதப்படுத்தியிருக்காங்க. இவங்க ஜுடிஷியல் ப்ராசஸ், இப்போ ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ல நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம நேச்சுரலாக ஜுடிஷியலாக தான் நாடி போகணும். ஏன்னா ரெண்டும் தான் ஒன்னோட ஒன்று. அப்போ ஜுடிஷியலை இவங்க நாடி போகிறாங்க. சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இம்மிடியேட்டாக சிபிஎஸ்சி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சான்றிதழ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க. அப்போது உச்சநீதிமன்றத்துக்கு தயாரிப்பாளர் தரப்பு போது இன்றைக்கு சிபிஎஃப்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களையும் ஒரு தரப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும், நீங்கள் தன்னிச்சையாக எந்த உத்தரவும் பிறப்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் விஜய்க்கு இது ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ். நடிகர் விஜய் அப்படிங்கிறவருக்கு இதெல்லாம் வருமான வரித்துறை ஒண்ணு, ஜனநாயகன் ஒண்ணு, தாவேக தலைவருக்கும் அதான். ரசிகர் மன்றத்தினால நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, இல்ல ஆடியோ லான்ச்ல நடந்த விஷயத்துக்கான ஒரு விசாரணைனா ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ். அதுல ஒன்றும் சிக்கல் நம்ம புரிஞ்சுக்க முடியும் எளிதா. இப்ப அவர் தாவேகாவின் தலைவர், அதெல்லாம் விட மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், தமிழ்நாடுடைய பைபோலார் பாலிடிக்ஸை மாத்தணும் அப்படின்னு அவர் பொசிஷன் பண்ணியிருக்கார். திமுக வெர்சஸ் தாவேகா பொசிஷன் பண்ணியிருக்கார். இதெல்லாம் உள்ள போட்டுரும், அந்த மிக்சிக்குள்ள போட்டுட்டு இப்ப நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ் தானா? இல்ல அப்படிதானா? நிச்சயமாக ஐசோலேட்டட் எலிமெண்ட்ஸ் தான். அதை அவர் அப்படிதான் கையாளுறாரு. ஏன்னா அவர் எதையுமே எந்த இடத்துலையுமே அவர் ப்ரொவோக் ஆகியோ, இப்ப தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட காலமா ஒரு நடைமுறை, ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் நரேஷன் இருக்கு. எப்படின்னா அதை கையாளுறாருன்னு நீங்க ரொம்ப கவனமா வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொல்றீங்க. அது கையாளுகிறார் அப்படிங்கறத நம்பிக்கையோட பார்க்கணுமா, இல்ல இயலாமையால் மௌனமா இருக்கிறாரு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும்? இல்ல இயலாமை வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அவருக்கு கூடுகிற கூட்டம், அந்த நீங்க ஈரோட்டில் கூடின கூட்டம், கரூருக்கு பிறகு கரூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஈரோட்டில் கூடிய அந்த கூட்டம், காவல்துறையே வழக்கமாக ஒரு அரசியல் கூட்டம் நடந்தால் தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் தான் வருவாங்க அப்படின்ட்டு. அவர்களாலேயே கணிக்க முடியாத அளவுக்கு வரக்கூடிய ஒரு கூட்டம் கூடுது. மக்கள் தன்னெழுச்சியாக இருக்காங்க. அவர் அங்கே ஒரு பையனை, தம்பி இறங்குப்பா அப்படின்னா அது அடுத்த நிமிஷம் ரீல்ஸாக லட்சக்கணக்கில் ரீல்ஸாக வருது. இது இப்படி பல விஷயங்கள் நடக்குது. மலேசியா எந்த அளவுக்கு ஆர்ப்பரிச்சுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் அவர் பயப்படவோ பம்மவோ எதுவுமே இல்லை. 51 வயதில் அவர் கெரியரோட உச்சத்தில் இருக்கும்போது கெரியரை தான் மாற்றணும், ஒரு சினிமாங்கிற ஒரு கம்ஃபர்டபுளான சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து சூரியன் செவ்வாயும் இருக்கக்கூடிய அனல் பறகிற அரசியலுக்குள்ள வரணும்னு அவர் முடிவு பண்ணும்போதே அவருக்கு தெரியும் இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும்னு. அதனால அதை அச்சமாகவோ, என்ன எதிர்வினை திமுக பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துது, பாஜக விஜய் எதிர்ப்பை தீவிரப்படுத்துது, விஜய் திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்துறாரு. ஆமா, அங்கதான் எல்லா சந்தேகமும் 2026 தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தானே நடக்குது. அதுக்கு தமிழ் பாஜக அந்த கேமுக்குள்ளே இல்லையா? ஏன் வைக்கணும்னு கேக்குறேன். அவங்கள ஏன் வைக்கணும்? வைக்கவே தேவையில்லை. திரும்ப திரும்ப திமுக எதிர்ப்பை ஐயா விஜய் அவர்கள் கூர்மைப்படுத்துவதுதான் 2026க்கான ஸ்ட்ராட்டஜி. இது போல பல விஷயங்கள் நடக்கும். இல்ல சார், அதிமுக களத்திலே இல்ல, பாஜகவுக்கும் களத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தான் திரு விஜய் சொன்னாரு. களத்துக்கே வர முடியாத நெருக்கடியை தான் திரு விஜய்க்கு கொடுக்கப்படுது. இல்ல சார், இல்ல, நீங்க ஈரோட்டை கழிச்சிட்டு பேசுறீங்க. ஈரோட்ல பேசல பாஜக பத்தி சார். பாஜக பத்தி 26 தேர்தல்ல ஐயா, பாஜக பத்தி 26 தேர்தல்ல பேசுவது அப்படிங்கிறது அவருடைய போக்கஸ்ல இருந்து மிஸ் ஆகி போயிடும். ஏன்னா இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் எதிர்க்கிறார், கூர்மையா எதிர்க்கிறார். சிஎம் சார்னு சொல்றாரு, அங்கிள்னு சொல்றாரு, கூர்மைப்படுத்துறாரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு போட்ட வீடியோல கூட அவர் அந்த எதிர்ப்பை தான்
கூர்மைப்படுத்துகிறார். அப்போ அவர் ரொம்ப தெளிவா தன்னை பொசிஷன் பண்றாரு. பொலிட்டிக்கலி ஸ்டாண்டுன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல பொலிட்டிக்கலி ஓகே, சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு, மத்திய உள்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு, தணிக்கை வாரியம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, வருமான வரித்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு, எல்லாரும் விஜய் பக்கம், விஜய்க்கு எதிரான ஒரு நிலையில நிற்கிற போதும் எனக்கு திமுக தான் எதிர்ப்பு, நான் இந்த அமைப்புகள் நோக்கியோ இல்ல இந்த அமைப்புகளை கையாளக்கூடிய மத்திய அரசு நோக்கியோ இல்ல பாஜக நோக்கியோ நான் எதிர்வினை ஆற்ற மாட்டேன்றது அதீத புத்திசாலித்தனம். ரொம்ப அதீத நீங்களே விஜயோட ரொம்ப அழகான வார்த்தையை சொல்றாரு. அது அதீத புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, இந்த இருவரும் முன்னேற்ற கழகங்களுக்கு தான் ஒரு மாற்றுன்னு வராரு. முன்னேற்ற கழகங்களோட பேட்டர்ன் எப்படின்னா, இப்போ ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸோ இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸோ நடக்குதுன்னு வைங்களேன், அதுல ஏதோ ஒரு விதத்துல மத்திய அரசினுடைய கை இருப்பதாக தோன்றினால் டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்பு. உங்களுக்கு சந்தேகம் இல்ல? இல்ல டெல்லி வல்லாதிக்க எதிர்ப்புங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா அதை சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, நம்ம அதை சொல்ல தேவையில்லை. சரி, அப்ப இந்த இப்படி கேள்வி கேட்கிறேன், சரியான்னு பாரு. அப்போ தணிக்கை வாரியமோ சிபிஐயோ வருமான வரித்துறையோ மத்திய உள்துறை அதிகாரிகளோ உதவி செய்யறாங்களா விஜய்க்கு திமுக எதிர்ப்புக்காக? சார், அதாவது ஒரு நடைமுறை ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். நீங்க அதுல இப்ப சிபிஎஸ்சில ஒரு சிக்கல் வருது, அதற்கு மாற்று அரசியல் சாசனத்திலே இருக்கு நீதிமன்றங்கள், அதை போய் அவர் நாடுறாரு. சாதாரணமா போல சார், அவங்களும் மிகப்பெரிய வக்கீலோட வராங்க, இவரும் மிகப்பெரிய வக்கீலோட போறாரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது நாம ஏன் ஒய் ஆர் யூ ஜம்பிங் த கியூன்னு கேட்கிறேன். ஏன் நம்ம ஒரு முன்முடிவுக்கு போய், அது ஒரு வணிகம் சார், ஒரு திரைப்படங்கிறது ஒரு வணிகம். சிபிஎஃப்சில ஒரு படத்துக்கா முதல்ல பிரச்சனை வந்திருக்கு, இதுவரை பல படங்களுக்கு வந்திருக்கு. விஜயோட பல படத்துக்கா பல நூறு படங்களுக்கு வந்திருக்கு, மற்ற படங்களுக்கு வந்திருக்கு சார். இன்றைக்கு அவர் அரசியல் களத்துல இருக்கிறதுனால அது கூர்மையா கவனிக்கப்படுது, நாம அதை பற்றி பேசுகிறோம். அப்ப அவர் என்ன பண்றாரு, உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு, உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரு. இது ஒரு நடைமுறை, அரசியல் சாசனம் வகுத்திருக்கிற ஒரு நடைமுறைப்படி அவர் தன்னுடைய அரசியலை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார். அதே நேரத்தில் அவருடைய அரசியல் ரொம்ப தெளிவா இருக்கு. மம்தா பேசுறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த காலத்துல பேசியிருக்கிறாரு, திரு ஸ்டாலின் பேசுறாரு, கடைசியா நீங்க தணிக்கை வாரியத்தை கூட ஒரு டூலா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு பேசுறாரு. ஆனா நீங்க எல்லாமும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடவடிக்கைங்கிறீங்க.